எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சில வீடியோஸ் பார்த்துருப்போம், பைத்தனோட பேசிக் ப்ரோக்ராம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். அதை ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 16 வரைக்கும் எக்ஸசைஸ் 16 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ போகிறது எக்ஸசைஸ் 17. Write a Python program to display your details like name, age, address in 3 different lines. So 3 different லைனில் நமக்கு இந்த டீட்டெயில்ஸு எப்படி வரணும் அப்படின்றத நம்ம இப்போ ப்ரோக்ராம் எழுத போகிறோம், பார்ப்போம். def personal underscore details name comma age equal to Rama comma 20. Address equal to Chennai, Tamil Nadu, India. So this is the address. Now you need to print it. Print name double colon bracket open and close /n is for next line. Age /n address bracket open and close and dot format name comma age comma address. So now you need to personal details. I will run the program. Address spelling is not correct, that's why it shows the error. Now we can see Rama 20 Chennai, Tamil Nadu and India. இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். Write the Python program to determine if the Python shell is executed 32 bytes or 64 byte மோடில் on OSல என்ன மோடில் அது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். Import struct and print struct dot cal size P is for Python and H. So 64. Now if it's calculated with 4, then it should be 32. So பாதி எப்படி நம்ம அதோட calculate பண்ணுறதுக்கான இதுதான். So now நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகிறோம். Python program to get OS name, platform and release information.
இப்போ நமக்கு ரெக்யர்மெண்ட் என்னென்னா ஓஎஸ் நேம் கொண்டு வரணும், பிளாட்ஃபார்ம் இதை கொண்டு வரணும், ரிலீஸ் இன்ஃபர்மேஷனும் நம்ம கொண்டு வரணும். ப்ரோக்ராம் இதுவும் இம்போர்ட் பிளாட்ஃபார்ம், அப்புறம் இம்போர்ட் ஓஎஸ். ஸோ print os dot name, os நேம் நமக்கு முதல்ல பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் print platform டாட் சிஸ்டம், சிஸ்டத்தில் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இது பண்ணணும், பார்க்கணும். அதுக்கப்புறம் print platform dot release. ஸோ இப்போ நம்ம பிளாட்ஃபார்மை முதல்ல இம்போர்ட் பண்ணுறோம், ஓஎஸ் இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் ஓஎஸ் நேம் என்னன்றதை நம்ம முதல்ல பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் சிஸ்டம் என்னன்றதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் என்னன்றதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ எல்லாமே ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சி ஓஎஸ் நேம் வந்து போஸ் ஐஎஸ் அப்படின்றது தான் ஓஎஸ் நேம். என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னா லினக்ஸ். என்ன ரிலீஸ் அப்படின்னா லினக்ஸில் 4.4.0-104-generic இது இந்த ரிலீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ 20th பார்க்க போகிறோம். Python program to call an external command in Python. ஸோ பைத்தானில் எக்ஸ்டர்னல் கமாண்ட் வந்து எப்படி நம்ம வந்து கால் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் என்ன இருக்குது, லினக்ஸ். ஸோ லினக்ஸில் இருக்கிற ஒரு கமாண்டை தான் நான் இப்போ பைத்தான் மூலமாக கால் பண்ணி அதை ரன் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். லெட்ஸ் see from sub process input call. ஸோ கால் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கால்ன்ற இதை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ கால் என்ன கால் பண்ண போகிறோம் அதுக்கு ப்ராக்கெட் ஓப்பன், கர்சர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். அதில் எல்எஸ் அப்படின்றத முதல்ல கால் பண்ணுறோம். எல்எஸ் மட்டும் இல்லாமல் -l அப்படின்றத நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இது தான் கால் பண்ணுறோம். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ ரிசல்ட்டில் உங்களால் பார்க்க முடியுது பர்மிஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் டைரக்டரி. அந்த பர்டிகுலர் டைரக்டரியோட பர்மிஷன் ரீட் அண்ட் ரைட், ரைட். ஃபஸ்ட் குரூப்புக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருக்குது. செகண்ட் குரூப்புக்கு வந்து ரீட் ஒன்று தான் இருக்குது. தேர்ட் குரூப்புக்கும் ரீடு தான் இருக்குது. ஸோ அதில் இந்த கரண்ட் பாத்தில் என்ன ஃபைல் இருக்குது, main.ph, அதாவது பிஹெச்ன்றது பைத்தான். ஸோ main.ph மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ ls-l நமக்கு அதில் இருக்கிற ஃபைல் வித் பர்மிஷன் டீட்டெயில்ஸோடு வரணும். இதுதான் அந்த கமாண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போது நம்ம அதை கால் பண்ணதுனால நம்மளுக்கு பைத்தான் மூலமாக அதை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ பர்மிஷனோட ஃபைல் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம டோட்டலாக 20 பேசிக் பைத்தான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஹோப் எல்லாருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்டில் உங்களோட டவுட்டை கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ண பார்க்குறோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு நிறையா பேசிக் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அந்த பைத்தானோட ப்ரோக்ராம் நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பேசிக் ப்ரோக்ராம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம்
அதுக்கான விஷயங்களை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.